இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog பார்க்கலாம். என்ன வாங்கணும் அப்படின்றது இல்லை, என்ன வாங்கக்கூடாதுன்னு தான் நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிள் பற்றி என்னோடய ஐடியா சொல்லிடுறேன். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கேமரா குவாலிட்டி அண்ட் தென் ஃபீச்சர்ஸ்க்காக வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கான பயங்கர காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு. பட் நிறைய கசின்ஸ் எல்லாம் அதை வச்சுருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இது வந்து அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பட் ஏன்னா அவங்க அதை யூஸே பண்ணுறதில்ல. இப்போது இந்த மாதிரி யூடியூப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அது யூஸே இல்லைன்னா அவ்வளோ செலவு பண்ணி வாங்க வேண்டாம்னு சொல்லி தான் ஜென்யூனாக வந்து நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேசஸ் எக்ஸ்போஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் திருவிழாவில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அப்பப்போ சீசன் போட ஆரம்பித்தாங்க. இப்போலாம் வந்து அப்படிலாம் இல்லை, எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்போ இருந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ஃபேன்சியான ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து நம்மளை வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிலலாம் என்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் பர்ச்சேசிங் பவர்னு ஒன்று இருக்குது. எல்லாருமே மினிமலிஸ்ட் ஆகிட்டு எதுவுமே வாங்கலைன்னா எக்கனாமியே ஃபஸ்ட்டு ரன் ஆகாது. அதனால் வந்து ஒரு சிலர் மட்டும் மினிமலிஸ்ட்டாக இருக்கிறது நாட்டுக்கே ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நான் நிறையா செலவு பண்ணுறதை வந்து விரும்புவேன். நிறையானா என்னோட லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறதை விரும்புவேன். பிகாஸ் திங்ஸ் தான் 10 ருபீஸாக இருந்தாலும் சரி 20 ருபீஸாக இருந்தாலும் சரி வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸாக ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அதெல்லாம் வந்து மெமரிஸ் தான். ஆனால் திங்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து அது ஃபேட் ஆயிரும். ஸோ அது வந்து எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ சி த என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து நம்மளை நிறைய வந்து வாங்க வைக்கிறதுக்கு நம்மளை டெம்ப் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய ஐட்டம்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், சீப்பாக இருக்கும், நம்மளால் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம பெருசாக லாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரிலாம் ஓகே வாங்குறாங்க தான். பட் ஸ்டில் இந்த சின்ன விஷயத்தில் தான் நிறைய பேர் வந்து மணி லாஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாத பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் நிறைய இருக்கிறது ஹோம் டெக்கார் பீசஸ் அண்ட் ஹோம் ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஃபேன்சியான ஐட்டம்ஸ் லைக் தோடு, கம்மல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இந்த மாதிரி எக்ஸ்போஸில் வந்து நிறைய இருக்கும். எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நான் ஏன் வந்து இந்த மாதிரி பொருள் வாங்க வேண்டாம்னு நினைப்பேன்னா, ஃபஸ்ட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடிலாம் வந்து 5 ருபீஸ் இருந்தது, 10 ருபீஸ் இருந்தது, இப்போ ஆவரேஜாக 40 ருபீஸ் ஆகிடுச்சு எல்லா ப்ராடக்ட்டுமே. 10 பொருள் வாங்கினா 400 ஈஸியாகவே வந்துடும். ஆனால் அந்த குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கு, பட் ரொம்ப லோ குவாலிட்டி. கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா கீழே விழுந்தால் உடஞ்சிரும், அந்த மாதிரி தான். இல்லைனா கிராக் ஆகிடும், பார்க்க நல்லா இருக்காது, அந்த மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப ஒரு வஸ்டான குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு. சும்மா ஒரு ப்ரஷ் நான் கையில் இழுக்கும் போதே வந்துருச்சு, சரின்னு அப்படியே சைலண்ட்டாக வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்க மாட்டேன் பிகாஸ் ஆஃப் குவாலிட்டி. அண்ட் என்னோடய வீட்டுக்கு செட் ஆகுதா அப்படின்னு ஒன்று பார்ப்பேன். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பொருளை எப்படி வாங்குவேன்னா, எனக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணிடுவேன். அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை சின்ன ஆர்கனைசர்ஸாக இருக்கலாம். எனக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணிட்டு தான் நான் மார்க்கெட்டுக்கே போவேன். ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி. அங்கே போயிட்டு சரி ஐடியா இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா கூட எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேனே ஒழிஞ்சு அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறதை வச்சு நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற ப்ராடக்ட் பார்த்து டெம்ப்ட் ஆக மாட்டேன். இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான். ஸோ இந்த மாதிரி கலராக இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கிச்சனில் வைக்கும்போது ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு எனக்கு ப்ளீஸிங்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க மாட்டேன். ஸோ அந்த கலர் பேலட்டுக்கு நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ தட் வீடு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினப்பேன். கடைசியாக வந்து நான் என்ன பொருள் வாங்குறதுக்கு டெம்ப்ட் ஆனேன், என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாடி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். பட் அதுக்கான டைம் வந்து இன்னும் வரல. பிகாஸ் அதுக்கான கிச்சன் செட்டப் வந்து பண்ணலை. பட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாடி வாங்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ திட் இஸ் இந்த மாதிரி தான் நான் முன்னாடி டிசைட் பண்ணிடுவேன் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு இந்த கலரில் இப்படி இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைனா அதுக்கு அல்டர்னேட்டிவாக எதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு திங்ஸையுமே வாங்குவேன். கடைசியாக நான் வாங்கின ஃபேன்சி பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட் தான். நான் வாங்கல, அதுவுமே என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டெட் வியர் பண்ணுற பர்சன் இல்லை. இதுக்கான ட்ரெஸ்அப் பண்ணும்போது தான் இந்த இயரிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான் வந்து இதுவரையும் எங்கேயுமே போகல. இப்போ என்னோடய கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வைட் லெக் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிறனால இது வந்து சரி அவங்க லவ்லியாக கொடுத்தாங்களேன்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் ஆனால் உண்மையாகவே வந்து இது வந்து எனக்கு செட் ஆகாது. நான் இந்த மாதிரி நானாக பர்சனலாக வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கடைசியாக நான் வாங்கின ஃபேன்சி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர் தான். ஏன்னா இதை சும்மா நார்மலாகவே வாங்கியிருக்கலாம், பட் புசுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இல்லையா. ஸோ அதனால் அப்படி மென்ஷன் பண்ணுறேன். பட் ஸ்டில் இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன், மார்க்கெட் ரிலேட்டடாகவும் போய்ப்பேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஐடியாஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.